இந்த கொஸ்டின் இருந்தால் கேட்கலாங்க. கால்சியம் நிறைய இருக்குங்க. காரணம் என்ன, இங்கே இருக்கக்கூடிய பூமியே வந்து பார்த்தீங்கன்னா ஓடை. ஆமாங்க, அந்த ஜல்லிக்கல் ஓடக்கல்ல வந்து நிறைய கால்சியம் இருக்குங்க. அதனால தான் மேக்ஸிமம் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு ஃப்ராக்சர் வந்து 70 வயசு ஆனாலும் 75 வயசு ஆனாலும் பெரிய ஃப்ராக்சர் இருக்கு. நீங்கள் எடுத்து பாருங்க, நம்ம வீட்லேயே எடுத்து பாருங்க, அத்தை மாமா வயசு இத்தனை வயசு ஆனாலும் இங்கே ஃப்ராக்சர் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. காரணம் என்ன, போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு பிகாஸ் ஆஃப் கால்சியம். நம்ம குடிக்கிற பால், நம்ம குடிக்கிற தண்ணி, இன்னைக்கு ஆரோ தண்ணியில் ஒன்றுமே இல்லைங்க, பட் பழைய தண்ணி, பழைய கிணத்து தண்ணி குடிச்சிட்டு இருக்க வரைக்கும் நல்லா இருந்திருக்குங்க. பேசிக்காக டேஸ்ட்டு அதெல்லாம் ஒரு பக்கமுங்க. இப்போ A1 A2ன்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் நிறைய யூஸ் பண்ணுறோம், நானும் பண்ணுறேன், நானும் நிறைய பக்கம் சொல்லியிருக்கேன். பட் A2 இட்ஸ் அ பிராண்டு. A1ங்கிறது வந்து இப்போ இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்க, நம்ம ஃப்ரீஷியன், ஜெர்சி இது போன்ற மாட்டுகளுடைய பால் தான் வந்து A1. நம்ம பாஸ் இண்டிகஸ் திமிழ் உள்ள மாட்டோடது தான் வந்து A2. இதுக்குள்ள இன்னும் நல்லா உண்மையை சொல்லணும்னு சொன்னால் என்டையர் எருமையோட பால் A2, என்டையர் வெள்ளாட்டோட பால் A2. பேட்டா கேசின் மார்ஃபைன் ஒரு புரோட்டீன் இருக்கு, அந்த புரோட்டீன் வந்து நல்லது கிடையாது. 2009 யூரோப்பியன் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ஒரு ஸ்டடியில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சைல்டு இன்ஃபென்ட் மார்டாலிட்டி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு காட்டில் தூங்கிட்டு இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு அங்கே பிரச்சனை வருதுங்கிறான். நியூசிலாண்ட்லையும் ஆஸ்திரேலியாலையும் இங்கிலாண்ட்லையும் பிரச்சனை வருதுங்கிறான். ஸோ ஸ்டடி பண்ணி என்னங்கிறான், இந்த BCM7 இருக்கிற பாலை கொடுக்க வேணாங்கிறான். அப்போ வைக்கணுமே என்ன பண்ணுறானுங்க, நம்ம நாட்டில் வந்து பஞ்சாப்லையும் குஜராத்திலிருந்து மில்க் பவுடர் வாங்கிட்டு போகிறானுங்க, அங்கேருந்து மில்க் பவுடரை இங்கே இம்போர்ட் பண்ணுறானுங்க. அதுக்கு நம்ம அரசாங்கம் அதுக்கு சப்சிடி வேறு கொடுக்குறோம், அங்கேருந்து அவன் மில்க் பவுடர் இங்கே நம்ம நாட்டுக்கு அனுப்புறதுக்கு. நம்ம நல்ல மில்க் பவுடர் A2 மில்க் பவுடர் அவன் கொண்டு போயிடுறான். ஸோ பெஸ்ட்டு வந்து நம்ம நிறைய குழந்தை, எனக்கு 100 பேர் சொல்ல முடியுங்க. இப்போது உதாரணத்துக்கு ஈரோட்டில் நம்ம AT ஸ்கூல் நடத்துகிறாங்க. அவங்க பொண்ணை சொல்கிறேன், சின்ன குட்டியாக இருந்தப்போ அவளுக்கு சளி பிடிச்சிட்டே இருந்தது, எப்போ பார்த்தாலும் சளி, எப்போ பார்த்தாலும் காய்ச்சல்னே இருக்கும். அப்போ யாரோ சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, நீங்கள் காங்கி மாட்டை வாங்கி அது பால் கொடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சப்பறம் ஒரே வாரத்தில் அவளுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் கிடையாது, ஒரு அலர்ஜி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி அவள் இன்ஃபேக்ட் +2 முடிச்சுட்டு செகண்ட் இயர் போயிட்டா காலேஜுக்கு, அருமையாக இருக்கா குழந்தை. அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்த்துக்குங்க நம்ம பால். இப்போ கூட ஒருத்தர் இங்கே வந்திருந்தவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், தெக்கத்துக்கு சொல்லிட்டு இருந்தார், அவர் குழந்தைக்கு வந்து சொல்லுங்க. ஹலோ, என் பேர் கமலக்கண்ணன். நான் ஒரு ப்ரைவேட் MNCயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நானும் என் ஃபாதர்-இன்-லா வந்திருக்கோம், மாமனார் 2 பேர் வந்திருக்கோம். நாட்டு மாடுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் ஆச்சு நான் மாடு வாங்கி. என் பொண்ணு பிறந்த பிறகு தாய்ப்பால் பிரச்சனை கொஞ்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டால் என்ஃபார்மில், லாக்டோஜன் இந்த மாதிரி பவுட்ரு தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. அதோட பவுடரோட டின்னோட விலை பார்த்திங்கன்னா 600 ரூபா. நம்ம அந்த டின்னு கொடுக்கறது அந்த விலையும் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த பால் குடித்த பிறகு என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா, இந்த டின் பால் குடித்தவர் பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், சளி பிடிக்கிறது, இவர் சொன்ன மாதிரி சளி பிடிச்சிக்கும், நைன்ட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் நான் மாமனாரோட டிஸ்கஸ் பண்ணேன். அப்புறம் அவர் சொன்னார், நம்ம காங்கை மாடு ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் டாக்டர்கிட்ட கேட்டேன், நான் கோயம்புத்தூரில் பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துட்ருக்கேன். அங்கே டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு பாலே கொடுக்கக்கூடாது அப்படின்றார். நான்லாம் பாலே குடிச்சு தான் வளைஞ்சேன், ஆனால் பாலே கொடுக்கக்கூடாதுன்றார். 2-3 டாக்டர்கிட்ட கேட்ட கோயம்புத்தூர் அந்த ஹாஸ்பிட்டலில், நான் பேர் சொல்ல விரும்பல எதையும், ஹாஸ்பிட்டலில் கேட்குறேன், பால் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசான டாக்டர், அவங்க ரிட்டையர்ட் ஆகி ஒரு 30-40 வருஷம் ஆச்சு, கவர்மெண்ட் டாக்டர், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். அவங்க சொன்னாங்க, நீங்களே மாடு வளர்த்து அதில் எந்த இன்ஜெக்ஷனும் போடாமல், அதாவது இப்போ இவர் கார்த்தி சார் சொன்ன மாதிரி ஜெர்சி இதெல்லாம் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக மடிசீக்கு வரும், ஊசி போடணும், மாத்திரை கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். இப்போ நான் 1.5 வருஷமாக வச்சுருக்கேன், அதுக்கு எந்த தொந்தரவும் எதுவுமே கிடையாது. பலனுக்கு போடுறதுக்கு மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காலைக்கு சேர்த்துறதுக்கு தூரமாக இருக்குது, அதுக்கு மட்டும்தான் ஊசி போடுவேன், வேறு எதுக்குமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லி அந்த நாங்களே மாடு வளர்த்து பால் கொடுத்துட்ருக்கோம். எங்கள் மாமனார் ஊர் பார்த்தீங்கன்னா கள்ளப்பாளையம், செட்டிபாளையத்துக்கு முன்னாடி. நான் இருக்கிறது நேரு நகர் ஏர்போர்ட் பக்கத்தால். டெய்லி 35 கிலோமீட்டர் வந்து நான் பால் வாங்கிட்டு போவேன். மாமனார் கறந்து வச்சுருவார், பால் வாங்கிட்டு போயிடுவேன். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு வந்து மாமனார் எல்லா வேலையும் பண்ணிடுவார். இல்லைன்னா நான் சாணி வலிச்சு போட்டு ஒரு மாடு நான் கறப்பேன், ஒரு மாடு மாமனார் கறப்பார். ஒரு மாடு வாங்கினோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி 3 மாடு வச்சுருக்கேன், 2 கன்றுக்குட்டி வச்சுருக்கிறேன். சனி ஞாயிறு எனக்கு லீவு, ஃபுல்லாக அங்கே தான் இருப்பேன். என் பொண்ணு எந்நேரம் மாட்டு கூட தான் விளையாட்டுருக்கோம்.
மற்ற 5 நாளும் என் மாமனார் ஃபுல்லாக பார்த்துக்குவார். அவர் சின்ன வயசில் ஃபுல்லாக காங்கேயம் இவர் சொன்ன பாயிண்ட் எல்லாமே அவர் எனக்கு சொல்லியிருக்காரு. இந்த ரீஜனில் இது இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காரு. எங்கள் தாத்தா வந்து கண்ணாபுரம் தேருக்கு நடந்து காலையில் கொண்டு போய் விட்டுட்டு அங்கிருந்து வேறு ஜோடி பிடிச்சிட்டு வந்திருக்காரு. அப்புறம் இந்த ரீசன் எல்லாம் வச்சு, இந்த சயின்டிஃபிக்காக ரீசன் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, நாட்டு மாட்டு பால் குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா எதுவுமே வேண்டியல. தாய்ப்பாலுக்கு அடுத்தது நாட்டு மாட்டு பால் தான். இந்த ஜெர்சி, ஹெச்எஃப் இதெல்லாம் எது கொடுத்தாலும் சீக்கு கண்டிப்பாக வரும். அவ்வளோதான். தேங்க்யூ. நமது வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய மக்கள் தொடர்பு இயக்குனர் திரு தங்கராசு அவர்கள் நமது கார்த்திகேயன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார். சுழி அந்த குறவாளுக்கெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக எந்த காரணம் கிடையாதுங்க. இது வந்து பட்டாபிராமன் 1950s பழையபடி நேஷனல் ஃபார்ம் கிளியராக டெஸ்ட் சொல்லியிருக்காரு. 2001 டாக்டர் பன்னீர்செல்வம், டாக்டர் கந்தசாமி அவங்களுடைய மோனோகிராஃப் அண்ட் காங்கேயம் கேட்டல் ரெட்ரோஸ்பெக்டிவ் ஸ்டடின்னு ஒரு புக்லேயும் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஆனால் சுழி இல்லாமல் மாடு வாங்கினா அந்த நம்ம கண்ணு சுழியோடு இருந்தால் விற்க முடியாது. ஸோ வியாபார ரீதியாவது சுழிக்கு என்ன ஆகாது. அப்புறம் இது எப்படி தெரியுங்களா, மாடுங்கிறது வந்து ஒரு உலக அழகி போட்டியாட்ட. கொம்பு இப்படி இருக்கணும், வால் இப்படி இருக்கணும், வால் வந்து அதோட முட்டி கீழே போகணும், பின்னாடி இருக்கிற 2 கால் முட்டக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பேராமீட்டர். அப்படி முட்டினா ஒவ்வொன்றிலும் சில பிரச்சனைகள் இருக்கும். சின்ன உதாரணம் சொல்கிறேன். அதை வந்து மடத்தனமாக ஒரு விஷயத்தை அன்றைக்கி உருவாக்கி இருக்க மாட்டாங்க. வால் கம்மியாக இருந்தால், நான் அப்படியே சொன்ன பாருங்க, அந்த வாலை வச்சு ஓட்ட முடியாது. ஸோ அந்த மாட்டுக்கு நோய் வரும். அதுக்கு நோய் பிடிச்ச கண்ணே பிறக்கும். அதுபடி பாலில் போய் ஈயும் கொசுவும் உழுகலாம். ஸோ இதனால குறைய வால் இருக்கிற மாடு வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கும் சயின்டிஃபிக் ரீசன் தான். லக்ஷ்மி வந்து மாடு சாணம் போகிற இடத்துல இருக்கிற மாதிரி. அதே மாதிரி சுழிக்கு எனக்கு காரணம் தெரில. அப்படி எனக்கு பெரிய நம்பிக்கையும் கிடையாதுங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லிட்டாங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸும் கொடுத்துட்டாங்க. எவ்ரி ரூல் ஹேஸ் அன் எக்ஸம்ஷன்ங்கிற மாதிரி. என்ன எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, 5 மாட்டுக்கு மேலே கடத்தல் இருந்தால் அதெல்லாம் பரவாயில்லைன்ட்டாங்க. ஸோ நான் அந்த எக்ஸம்ஷனில் போயிட்டுருக்கேன். எனக்கு அது பிரச்சனை இல்லைங்க. பட் யாருக்கும் விற்க மாட்டேன். சுழிக்காலையும் நானும் வச்சுக்க மாட்டேன். வச்சுக்கிட்டா பிரச்சனை. அந்த கண்ணை யாருக்கும் விற்க முடியாது. இன்னைக்கு காலக்கண்ணை சும்மா விற்க முடியாமல் உட்காந்துருக்குறோம். அதுலேயும் சுழியாக வேறு இருந்ததுன்னா சுத்தமாக ஒன்றுக்காகாதுங்க. அது கழிவிட தான். அப்புறம் 3வது கேட்டிங்க, அந்த கீழே தாடை இருந்ததுன்னா அதுவும் திருப்பி அப்படித்தான். பார்த்தீங்கன்னா மாடு வந்து கொரக்காட்டுக்கு போகும்போது அது கீழே எக்ஸ்ட்ராவாக தொங்கிட்டு இருந்ததுன்னா அது அடிபடலாம். முந்தி வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா கூட அப்பா கூட கொரங்காட்டுக்கு போகும்போது அந்த உள்ளே போய் நின்று இப்படி கை தூக்கி பார்ப்பாங்க வேளா மரத்துக்கு அடியில். எதுக்காக அப்படி தூக்கி பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் நாலேஜ். அது வரைக்கும் வந்து அந்த வேளா மரத்தை அரைக்கி விட்டுருக்கணும். அரைக்கி விட்டுருந்தா தான் மாட்டோட வால் அந்த உயரத்துக்கு தூக்க முடியும். அப்போ போய் முள் அடிச்சதுன்னா நிறைய மாடு மொன்னமால் ஆயிரும், அது வால் மொன்னையாயிரும். ஸோ அது வரைக்கும் முள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கணக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் வந்து ஒரு காரணத்தோட தான் இருந்திருக்கும். சுழிக்கு மட்டும் எனக்கு காரணம் தெரியலைங்க. வட இந்தியாவில் சுழி யாரும் பார்க்கறது இல்லை. நம்ம மாட்டுக்கும் பார்க்குறோம், குதிரைக்கும் பார்க்குறோம். பால் அதிகமாக கறக்க வைக்கிற முயற்சியே வந்துங்க திருப்பியும் அப்புறம் செலவு உட்காருங்கய்யா, செலவு அதிகம்தான் ஆகுங்க. அதுக்கு இயற்கையாக சில பேர் சொல்கிறாங்க நிறைய அகத்தி தலையை கொடுத்தா பால் நிறையா கறக்குங்கிறாங்க. இப்போ செலவு இல்லாமல் பால் கறக்க வைக்கிறது தான் முயற்சியை தவிரங்க. இப்போ நீங்கள் சிந்து மாடு வச்சுருந்து ஒரு 6 லிட்டர் பால் கறக்குதுன்னு வைங்களேன், காங்கேய மாடு வச்சுருந்து 2 லிட்டர் பால் கறந்தா இன்னைக்கு 80 ரூபாய்ங்க 1 லிட்டர் பால். ஸோ அதில் 6 லிட்டர் கறந்து 30 ரூபாய்க்கு ஊற்றி 180 ரூபா வர்றதுக்கு, இது 2 லிட்டர் கறந்து 80 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 160 ரூபா. நம்ம என்ன பண்ணுறோம்னாங்க, இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணால் 7 போய் தான் நெல் வருது, 28 மூட்டை தான் வருது. ஆனால் உரம் உப்பு போட்டால் 40 மூட்டை வருதுன்னு சொல்லி 40 மூட்டையை பார்க்குறோமோ தவிர அதுக்கான செலவு என்னன்னு நம்ம பார்க்கறது இல்லை. செலவை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன்றுமே இல்லை செலவு. நீங்கள் இருக்கிற தவிடு பழசு. அப்புறம் நாட்டு மாட்டுக்கு சிந்து மாட்டுக்கு இன்னொரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நாட்டு மாடு மனுஷன் சாப்பிட முடியாதான் சாப்பிடும். கொழுக்கட்டம்பில்லு, சோளத்தட்டு, வைக்கப்பில்லு, மனுஷனோட ஃபுட்டுக்கு அது என்றைக்குமே காம்படிஷன் இல்லை. ஆனால் சிந்து மாடை பார்த்தீங்கன்னா மனுஷன் சாப்பிடக்கூடிய பூமியில் விவசாயம் பண்ணி மக்காச்சோளம் நட்டு அதை கொண்டே அரைச்சி அதுக்கு தீவனமாக போடணும். ஸோ அது வந்து இட் இஸ் அ காம்படிஷன். மனுஷனோட சாப்பாட்டுக்கு அது காம்படிஷன். அது எத்தனை டீசல்,
எத்தனை அதுக்கு வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸான யூரியா, டிஏபி, பொட்டாஷ் யூஸ் பண்ணுறது இது ஒன்றுமே இல்லைங்க. அவுத்துட்டிங்கன்னா உங்கள் வரப்பில் மேஜர் 2 லிட்டர் பால் கறக்க போகுது. இல்லை உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய சோளத்தட்டு லாபகரம்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 லிட்டரே உங்களுக்கு 6 லிட்டரை விட பெட்டர் லாபமாக இருக்கும். அப்படி மார்க்கெட் பண்ண ஒரு 10 பேர் சேர்ந்து இன்னைக்கு பல இடத்துல யாராச்சும் பால் விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியலிங்க. சரவணன் துரைசாமின்னு ஒருத்தர் வித்துட்டு இருந்தார். நீங்கள் என்ன விலைக்கு விற்கிறீங்களு? 80 ரூபாய்க்கு பால் விற்கிறாங்களும் காங்கேய மாட்டு பால். ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் சேர்ந்துங்க காலையில் கொண்டு வந்து ஒரு இடத்துல பல இடத்துல வச்சா குழந்தை இருக்கிற வீட்டுக்கு 1 லிட்டர் தான் கொடுப்பேன்னு சொல்லியே ஈரோட்டில் விற்கிறாங்க. உங்கள் வீட்டில் குழந்தை இல்லையே, உங்களுக்கு பால் வேண்டாங்கிறாங்க. 80 ரூபா ஈரோட்டில் பால், கோயம்புத்தூரில் 100 ரூபா. நான் வாங்குறேங்க. வீட்டிலேருந்து நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கிறேன். வாரத்தில் 2 தடவை வீட்டிலேருந்து வரும். இங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரியும். நிஷாந்த்னு ஒரு தம்பி, அவர் தான் எனக்கு வந்து கோயம்புத்தூரில் மாடு வச்சிருக்காரு. நிஷாந்த் பிரபுன்னு ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க. அவரோட ஆள் தான் கொண்டு வந்து எனக்கு ரேஸ் கோர்ஸில் பால் கொடுக்குறாரு வீட்டில். 1 லிட்டர் 80 ரூபா. ஸோ என் பொண்ணுக்கும் காங்கேய மாட்டு பால் தான் வாங்கணும்னு வாங்குறேன். 80 ரூபாய்க்கு விற்றா உங்களுக்கு 2 லிட்டர் கறந்தாலே கட்டுப்படி ஆகுங்க. நாட்டு மாட்டு பால் வச்சு தமிழ்நாடு ரெக்குயர்மெண்ட் 3 கோடி லிட்டர் பர் டே. நாட்டு மாட்டு பால் எத்தனை மாட்டை வச்சு நீங்கள் 3 கோடி லிட்டர் நீங்கள் தாங்க கொடுக்கணும். இதில் தான் நான் டிஎன்ஐ போர்டில் இருக்கிறேனுங்க. டிஎன்ஐயோட போர்டில் இருக்கிறேங்க. எனக்கு விசிக்கு எப்போ பார்த்தாலும் சண்டே என்னன்னாங்க, ஃபார்மரோட டியூட்டியாக தமிழ்நாடை ஃபீட் பண்ணுறது இல்லை அரசாங்கத்தோட டியூட்டியான்னு கேட்படுங்க. நான் என்னங்கிறேனுங்க, நம்ம பிரச்சனையை பார்ப்போம். அரசாங்கம் சாப்பாடு போடுறது போட்டுக்கிட்டோம். நம்ம ஏன் அதை பற்றி கவலைப்படணுங்க? நம்ம கவலைப்பட்டா நம்ம சிக்கிக்குவோம். நம்ம நல்ல மாட்டை வச்சு நம்ம நல்ல பால் கறந்து நம்ம குடிப்போம். முடிஞ்சா நம்மகிட்ட இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, தோட்டத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு யார் யாருக்கு அனிமல் ப்ரோட்டீன் இந்த ஃபார்ம் ஆஃப் மில்க் தேவையோ நம்ம தோட்டத்தில் இருக்கிற குழந்தை குட்டி எல்லாத்துக்கும் கொடுத்து நல்லா வச்சுருப்போம். சர்ப்ளஸ் இருந்தால் விற்கணும்னு நினச்சா விற்போம். பட் லெட் அஸ் நாட் வரி அபவுட் அது வந்து அரசாங்கத்தோட பிரச்சனைங்க. அது இன்ஃபேக்ட் நான் டிஎன்ஐ அப்படி சொல்லக்கூடாது. பட் அது அரசாங்கத்தோட பிரச்சனைங்க. அரசாங்கம் பார்த்துக்கிட்டோம். எந்த அரசாங்கம் இருந்தாலும் அவங்க பார்த்துக்கிட்டோம் அந்த பிரச்சனையை. இப்போ ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி அவங்கவுங்க நாட்டு மாட்டு பால் தான் சாப்பிடணும்னு நினைச்சா தானே பெருகிக்குது. எனக்கு இப்படித்தானே பெருகிக்குது. இப்போ ஐயா சொன்ன மாதிரி தான் இருந்தது. 95% அவங்கவுங்க பூமி வச்சு விவசாயம் பண்ணி மாடு வச்சு ஒரு 5% தான் செட்டில் இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பை 2020 70% சிட்டியில் இருப்பாங்க, 30% தான் கிராமத்தில் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த 30%ல எத்தனை பேர் விவசாயம் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு நிறைய மில்க் வந்து நம்ம சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன்ல தான் இருக்கிறோம் தமிழ்நாடு. அதுக்கு நாட் பிகாஸ் ஆஃப் ஃப்ரீஷியன் ஜெர்சி, பிகாஸ் ஆஃப் பஃபல்லோ. இந்திய நாட்டில் 40% எருமைப்பால் தான். எருமைப்பால்னால தான் ஆப்ரேஷன் ஃபிளட் சக்சஸ்ஃபுல்லாக தவிர இவங்க கொண்டு வந்து எக்ஸாட்டிக்னால கிடையாது. கம்ப்ளீட் ஃபெயிலியர். ஈச்சங்கோட்டையெல்லாம் 3000 மாடு அப்படியே செத்து போச்சு. ஊட்டி ஃபார்மை தவிர டிஸ்ட்ரிக்ட் லைஃப் ஸ்டாக் ஃபார்ம் செட்நாடு, டிஸ்ட்ரிக்ட் லைஃப் ஸ்டாக் ஃபார்ம் பொற்கை, டிஸ்ட்ரிக்ட் லைஃப் ஸ்டாக் ஃபார்ம் ஹொசூர் எல்லாம் 300 மாடு 400 மாடு அப்படியே செத்துது. 1970 இன்டெகிரேட்டட் கேட்டல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஆரம்பிச்சாங்க, ஐசிடிபி. கம்ப்ளீட்டாக செத்து போச்சு. நம்ம சீதோஷ்ண நிலைமைக்கு ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகல. ஊட்டியில் மட்டும், மூணாறில் மட்டும்தான் தப்பிச்சுது அந்த குளிருக்கு. அதை வச்சு திருப்பியும் மெதுவாக அக்ளமடைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி தான் இப்போ செமன் விட்டுருக்குறாங்க. எந்த செமன் இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர். அதில் இப்போ புதுசாக வேற ஒன்று வந்திருக்குதுங்க. நீங்கள் ஃப்ரீஷியன் ஜெர்சி மாடு வச்சிருந்தா உங்களுக்கு கெடேரி கண்ணு மட்டும் பிறக்கிற மாதிரி நான் செமன் தர்றேன். 6 செமன் 2000 ரூபா. உங்களுக்கு கெடேரி மட்டும்தான் பிறக்கும். காலை பிறந்தா தானே வேஸ்ட்னு சொல்றீங்க. கெடேரி மட்டும் பிறக்க வைக்கிறேன்னு சொல்றாங்க. இந்தியா டுடே பேப்பர்ல ஃபுல் பேஜ் ஆட் கொடுக்குறான். I have no, it's a possibility. எனக்கு நான் மெடிக்கல் டாக்டர் கிடையாதுங்க அதை பத்தி கமெண்ட் கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி நிறைய ரிசர்ச் இருக்குங்க. நீங்க கூடங்குளத்தில் என்ன நடக்குது, கல்பாக்கத்தை சுற்றி எத்தனை பேருக்கு கேன்சர் வந்திருக்கு, இந்த மாதிரி ஆர்டிஐ போட்டு பாருங்க, நம்மளை காலியே பண்ணிடுவாங்க. அதனால வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அமைக்கிதான் வைக்கப்பட்டிருக்கு. காரணம் அது பிரச்சனை. அது வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வந்து மனுஷனது வயிறு நப்புறதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் தவிர சின்ன பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டுறாங்க. ஸோ அந்த பொசிஷன் இருக்கும்போது அதான் பிரச்சனை. அதில்
எங்க ஊருக்கு தினம் 10 லோடு வருதுங்களே காங்கியத்துக்கு. அது 25 லோடுன்னு கரெக்டா சொல்றாங்க பாருங்க. இல்லைங்க பாம் ஆயில் 30% சப்சிடி கொடுத்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள போக வேண்டாங்க கவர்மெண்ட் பாலிசிக்குள்ள எல்லாம். நம்ம வேற ஏதாச்சும் பேசலாம். ரூட் மாறுதுங்க இது. அண்ணா ஒரு குஜராத்தி, ஆமா படிச்சிருங்கண்ணா. அதைத்தானு நம்ம கோயிலில் மெந்தி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கோயிலில் போனால் எதுக்கு பஞ்சகவியம் கொடுத்தாங்க, எதுக்கு தண்ணியில் துளசி போட்டு கொடுத்தாங்க, யார் யாருக்கு எதை கொடுக்கணுமோ கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ வர்ற பஞ்சகவி ஒழுங்காக எல்லாம் இருக்கலாமா தவிர அந்த ப்ராப்பர் பஞ்சகவி இப்போ இன்ஃபேக்ட் நம்ம தோட்டத்தில் பண்ணுறவங்க என்ன போச்சுங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாண்ட 200 லிட்டர் பேரலில் பஞ்சகவியம் பண்ணி ஒரு 4 பேரல் வச்சுருப்போம். நம்ம எப்பவும் வச்சுருப்போம். திடீர்னுங்க எங்கிட்ட ஒரு 3 நாய் இருக்குது. ஒரு வாரம் கழிச்சு நான் வர்றேன், பயங்கரமான சைஸ் ஆயிடுச்சு. குழு 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 குழுன்னு இப்படி குழு 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 நடந்து போகுதுங்க. நம்ம தோட்டத்தில் பெரிய சாமின்னு அவரை கூப்பிட்டு எப்படி பெரிய இப்படி ஆச்சுது அப்படின்னு எனக்கும் தெரியலிங்கண்ணா. நான் 4 நாள் கழிச்சுங்க பஞ்சகவை எடுக்க போகும்போது பார்த்தா 40 லிட்டர் குடிச்சு போடுதுங்க 3 நாய் சேர்ந்து. பயங்கரமான சைஸ் ஆயிடுச்சுங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன், வீடியோ வச்சிருக்கிறேன். அந்த அப்பதான் புரிஞ்சுது. அது ஒரு எக்ஸாட்டிக் பிரீடுங்க ஒன்று. அது ஒரு அமெரிக்கன் டாக் ஒன்று, பாக்கி 2 நம்ம ராஜபாளையம். அதுக்கு என்னென்ன பார்த்தாலும் சொறி சரங்காவே இருக்குங்க, சொறி பிடிச்சிட்டே இருக்கும். எல்லாம் காணாமல் போய் சும்மா இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற என்ன பண்ணிட்டாருன்னா, அது என்ன பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் பஞ்சகவியத்தை எடுத்து அதுக்கு போட்டுருவாரு. சாப்பிட்டு ஜம்முன்னு இருக்குதுங்க. ஒரு சின்ன உதாரணம், அது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க முடியும்னு. அதாவதுங்க கழுதை அதுக்கு என்னமோ எங்கள் ஆத்தா இறந்துட்டாங்க. அவங்க இப்போ எங்கள் அக்கா குழந்தையெல்லாம் வீட்டுக்கு வந்து சிறுசாக இருக்கும்போது உட்காருங்க, அந்த ரோடு சுத்தின்னு என்னமோ சொல்லுவாங்க, ஊர் சுத்தி, அதோட விட்டையை போய் எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்துங்க சளி பிடிச்ச குழந்தைக்கு அந்த தூதுவேளாந்தலைங்க 2-3 தலையெல்லாம் போட்டு அதை தணல்ல போட்டு மூக்கில் பிடிப்பாங்க. பிடிச்சா சளி சரியா போயிடும்னு சொல்லுவாங்க. அதை கழுதின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க சொன்ன மாதிரி அந்த ஆத்தா ஊர் சுத்தின்னு சொல்லி விட்டு போய் எடுத்தான்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஊர் பக்கம் கிடைக்காதுன்னு காங்கி வந்து அதை